வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 9வது தமிழ் ஓகேங்களா, டெட்டுக்கான வினா வங்கி பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10வது ஓகேங்களா தமிழ் ஓகேங்களா, டெட்டுக்கான வினா வங்கி பார்ப்போம் ஓகேங்களா. வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஒரு சில இதை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா ஆறாவது வீடியோ பார்த்துருப்பீங்க போன கிளாஸில். அது பார்த்திங்கன்னா தை 1 தான் திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு தை 1. தை 2 தான் திருவள்ளுவர் நாள். திருவள்ளுவர் நாள் ஓகேங்களா. இது 6வது கொஷின்னு, அப்படியே கொஞ்சம் திருத்திக்கங்க. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா. அதாவது 9th புக்கில் ஓகேங்களா தேசிய நூலக நூலகம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஓகேங்களா தேசிய நூலக தினம் ஆகஸ்ட் 9. 9th புக்கில் 138வது பேஜில் இருக்குது. என்னென்னு ஆகஸ்ட் 9 தான் தேசிய நூலக தினம்னு ஓகேவா. ஆனால் ஆகஸ்ட் 12 தான் நூலக தினம்னு புது புக்கிலையோ ஓகேங்களா நெட்டிலேயோ போட்டால் இந்த ஆன்சர் வருது ஓகேங்களா. அப்போ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது தான் நூலக தினம்னு இருக்குது. ஆகஸ்ட் 12 தான் நூலக தினம்னு இப்போ சொல்கிறாங்க ஓகேங்களா. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோ. புது புக்கில் ஓகேங்களா எடிட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் ஆகஸ்ட் 12ங்கிறது. ஆனால் நான் போட்ட புத்தகத்தில் ஆகஸ்ட் 9 தான் நூலக தினமாக அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. இந்த 2 கொஷினும் ஏற்கனவே போட்டதுலேருந்து தவறுகள், அதை திருத்தி எடிட் பண்ணிக்காங்க ஓகேங்களா. வாங்க இப்போ நம்ம 10th கொஷினுக்கு நம்ம போவோம் ஓகேங்களா. பாருங்கள், தன்மை அணி எத்தனை வகைப்படும்? தன்மை அணி எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். தன்மை அணி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். தன்மை அணி எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 4 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓகேங்களா. அரசு பணியை உதறிவிட்டு முழுவதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். அதாவது அரசு பணியை உதறிட்டு எழுத்து பணியை மேற்கொண்டவர் யாருன்னா அழகிரி சாமி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க, புத்தக பித்தன் என்னும் அடைமொழி கொண்டவர் யாருன்னா மாப்போ சிவஞானம் தான் புத்தக பித்தன் என்னும் அடைமொழி கொண்டவர். கொஸ்டின் நம்பர் 4 ஓகேங்களா. பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது எந்த நூல்? பெருஞ்சித்திரனாருடைய படைப்புகளில் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சது. யார் எழுதிய நூல்? பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தலை எத்தனை வகைப்படும்? தலை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 7 வகைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இரா இளங்குமரன் தான் உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்பட்டவர். அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின். அடுத்து பாருங்கள் 7வது கொஸ்டின் ஓகேங்களா. அதாவது மாதவி ஆடிய டேஸ் வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. அப்போ 11 வகை ஆடல்களில் தான் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடுகிறது. அடுத்தது பாருங்கள், கலைஞாயிறு என்னும் அடைமொழி கொண்டவர் யார் அப்படின்னா ஓகேங்களா முத்துசாமி என்பவர் தான் கலைஞாயிறு என்னும் அடைமொழி கொண்டவர். சண்முக சுந்தரம் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்னா 12 வகை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். அடுத்து பாருங்கள், கான்ஸ்டன்டைன் என்ற
ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? இணையான ஆங்கில சொல்லுக்கு இணையான மெய்யெழுத்து எதுனா மெய்யெழுத்து தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வாடாத மாலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தேம்பாவணி நூல் தான் வாடாத மாலை என்று அழைக்கப்படுகிறது. விமான போக்குவரத்து வளர்ந்த நூற்றாண்டு எது? இப்போ விமான போக்குவரத்தில் எந்த நூற்றாண்டில் வளர்ந்தது அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டில் தான் விமான போக்குவரத்து வளர்ச்சி பெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 13வது கொஸ்டின். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? அதாவது மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யாருன்னா திருமூலர். ஓகேங்களா? திருமூலர் தான் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? எவை செய்யுளில் வரும்போது இனிய ஓசை இன்பம் விளையும்? ஓகேங்களா? இனிய ஓசை இன்பம் விளையும்னா ஏ மற்றும் சி, அதாவது மோனை எதுகை ரெண்டுமே. அடுத்தது பாருங்கள், மலையும் புயலும். மலையும் புயலும் என்னும் கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா வா ராமசாமி. வா ராமசாமி தான் மலையும் புயலும் என்னும் கவிதையை எழுதியுள்ளார். கொஸ்டின் நம்பர் 15 முடிஞ்சது. பாருங்கள், 16வது கொஸ்டின். 16வது கொஸ்டின் கூற்றுக ஆராய்க. பாருங்கள், காற்றின் ஆற்றலை வலிமிகின் வலி இல்லை என்று சிறப்பித்தவர் யார்னா ஐயூர் மூடவனார். மேற்கு திசை என்பதின் மற்றொரு பெயர் குணங்கு. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், மேலே இருக்கிறது ஒன்று மட்டும்தான் சரி, 2வது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக இருந்தவர் யார்? ஓகேங்களா? அதாவது உலக தமிழ் கழகத்தை நிறுவி தமிழ் தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 18வது கொஸ்டின். பருவக்காட்டின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? பருவக்காட்டினுடைய பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னா ஹிப்ளஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம். ஓகேங்களா? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலில் ஒரு தோணி. அந்த நூல் தான் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல். அடுத்து பாருங்கள், 20வது கொஸ்டின். பெய்ட்டி என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு தாய்லாந்து. பெய்ட்டி என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு தாய்லாந்து. விருந்தோ புதுமை என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 22வது கொஸ்டின். தமிழ் தொண்டு என்பதன் இலக்கண குறிப்பு. தமிழ் தொண்டு என்பதன் இலக்கண குறிப்பு 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்கத்தொகை. 4ஆம் வேற்றுமையினுடைய உருபும் பயனும் தொக்கத்தொகை தான் தமிழ் தொண்டுக்கு இலக்கண குறிப்பு. அடுத்து பாருங்கள், வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்களில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால ஔவையார் தான் இந்த இதை சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 24வது கொஸ்டின். கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார்? கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் அப்படின்னா கு அழகிரிசாமி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. உலகிலேயே முதல் மாநாடு எதுனா மலேசியா. மாநாட்டிற்குரிய அம்முதல் மொழியாக தமிழே என்று கூறியவர் யார் அப்படின்னா அப்பாதுரை. ஓகேங்களா? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. அந்நாட்டிற்குரிய மொழி தமிழ் மொழி தான் சொன்னவர் யாருன்னா அப்பாதுரை. அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா? 26. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யார்? ஓகேங்களா? கம்பர் தான். ஓகேங்களா? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்து ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யாருன்னா கம்பர். ஔவையார் பாருங்க, ஔவையார்
மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று தனிப்பாடலை எந்த நூலில் பாடியுள்ளார்? அதாவது ஔவையார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற தனிப்பாடலை எந்த நூலில் பாடியுள்ளார் அப்படின்னா கொற்றை வேந்தன் அப்படிங்கிற நூலில் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. மருந்தே ஆயினும், ஓகேங்களா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த நூலில்? கொற்றை வேந்தன் அப்படிங்கிற நூலில். அடுத்து பார்த்தீங்கன்னா 28வது கொஸ்டின், தமிழையும் கடலையும் இருட்டற மொழியாக பாடியவர் யார் அப்படின்னா தமிழழகர். ஆன்சர் தமிழழகர். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார். அடுத்து பாருங்க 30வது கொஸ்டின், குறிஞ்சி மலர் நூலினுடைய ஆசிரியர் யார்? குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா, ஓகேங்களா, நான் பார்த்தசாரதி. அடுத்த கொஸ்டின் 31வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஒத்த என்னும் அடைமொழி கொண்ட நூல் பதிற்று 10, ஓங்கு பரிபாடல் ஆகியவை 8 தொகை நூல்களாகும். ஓகேங்களா, அதாவது ஒத்த என்னும் அடைமொழி கொண்ட நூல் பதிற்று 10ன்னு சொல்கிறாங்க. ஓங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பரிபாடல், இவை 8 தொகை நூல்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்றறிந்தோர் ஏந்தும் நூல் கலித்தொகையும் 8 தொகை நூல்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சங்குகளில் பொருந்தாதது பாருங்க, வெண்சங்கு, சலச்சங்கு, பஞ்சசானியம். ஓகேங்களா, வலம்புரி சங்கு தான் பொருந்தாதது. இதுக்கு ஆன்சர் வலம்புரி சங்கு தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்க 33வது கொஸ்டின், திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ்கனி 1933 செப்டம்பரில் டேஸ் என்னும் தனியார் நிறுவனத்தில் உருவாக்கி விற்பனை கொண்டு வந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, டிசிஎம் டெட்டோ ப்ராடக்ட் அப்படிங்கிற நிறுவனத்தில் தான் விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் 34, செந்தமிழ் சொற்பியல் அகர முதலியை திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? அதாவது செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னா மொழி ஞாயிறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எடுத்துக்காட்டு ஊமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் டேஸ் என்கிறோம். ஓகேங்களா, பயன்படுத்துவதில் டேஸ் என்கிறோம்னா இணை ஒப்பு. இதுக்கு ஆன்சர் இணை ஒப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க 36வது கொஸ்டின், பாருங்க 36வது கொஸ்டின், அதாவது முல்லைப்பாட்டில் எத்தனை அடிகள் உள்ளன? 103 அடிகள் உள்ளன. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர், அதாவது சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் அப்படின்னா மு வரதராஜனார். 10 பாட்டில் அதிக அடிகளை கொண்ட நூல் எதுனா மதுரை காஞ்சியில் தான் 10 பாட்டில் அதிக அடிகளை கொண்ட நூல். அடுத்து பாருங்க 39வது, ஏர் புதிதா என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன் தான் ஏர் புதினம் என்னும் நூலின் ஆசிரியர். வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை அளித்தவர் யார்? வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை அளித்தவர் யார் அப்படின்னா சந்தா சாஹிப் என்பவர் தான் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. அடுத்து 41வது கொஸ்டின், யாப்போசை தரும் பாவோசையை யாப்பதிகாரத்தில் கூறியவர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பா இனம், அதாவது சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் அமைந்த பா இனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவற்பா தான்
2 நூல்லையும் காணப்படுவது. உலகிலேயே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியமான் என்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான். ஓகேங்களா? அதாவது உலகமே வறுமையுற்று இருந்தாலும் கொடுப்பவன் அதியமான் என்றவர் யாருன்னா ஔவையார். 44 பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் கற்றவருக்கு எல்லாம் கடன் என்னும் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லந்தவனார். நல்லந்தவனார் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 45வது கொஸ்டின். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது அப்படின்னா சிலப்பதிகாரத்தான். ஓகேங்களா? தமிழினத்தின் ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா ராஜாஜி. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று வழக்கமிட்டவர் யார் அப்படின்னா ராஜாஜி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருப்புவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் கொண்டவர் யார் அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழன். திருப்புவனம் சக்கரவர்த்தி என்னும் பட்டத்தை கொண்டவர் 2ஆம் ராஜராஜ சோழன். சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் தான் சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற முதல் எழுத்தாளர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 49 டெம்பெஸ்ட் TEMPEST என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் அப்படின்னா பெரும் காற்று. இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் ஆதிரையை கவர்தல். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் ஆநிரையை கவர்தல். ஆன்சர் ஏ. அடுத்து 50வது கொஸ்டின். தவறானது எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். தவறானது எது? பிள்ளைத்தமிழில் பார்த்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று சரி. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருவால் இயற்றப்பட்டது. இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இதுவும் சரி. ஓகேங்களா? அடுத்தது பாரு. செங்கீரை பருவம் 2ஆம் பருவம் பாதம் 3 இது தவறானது. பிள்ளைத்தமிழ் 2 வகை பிள்ளைத்தமிழாக பாடுறாங்க. ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் 2 வகையாக பிடிக்கிறாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறானது கேட்குறான். ஆன்சர் சி தான் தவறானது. அடுத்து பார்த்தீங்க. நாட்டும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்னும் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடைய செய்யுள் என்னும் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் தான். ஓகேங்களா? இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யார்? இளங்கோவடிகள். பாருங்கள். அடுத்தது 53வது கொஸ்டின். திசிஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் ஆய்வேடு. மைடூத் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் தொன்மம். இதுக்கு தொன்மம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 55 இன்மையின் இன்னாத தியாதனில் இன்மையே இன்னாதது என்ற பாடல் வரிகள் அமைந்துள்ள அணி. இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். நெடுவேல் குன்றம் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா சுருளி மலை தான் நெடுவேல் குன்று என்று அழைக்கக்கூடிய மலை. அடுத்து பாருங்கள். 57வது கொஸ்டின். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித் அகாடமிக் விருது பெற்றவர் யார் அப்படின்னா கந்தசாமி. அடுத்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தேன் நூலின் ஆசிரியர் யார்? நூலினுடைய ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 59வது கொஸ்டின். தவறான இணையை காண்கன்னு சொல்கிறாங்க. தவறான இணையை காண்க. பாருங்கள். பன்மொழி புலவர் என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா அப்பாதுரை. சரி. அடுத்தது தசவதானம் செய்குதம்பி
பாவலர், இதுவும் சரியான ஆன்சர். ஓகேங்களா. சிலம்பொலியர், ஓகேங்களா, மாப்போ சிவஞானம், இது தவறு. ஓகேங்களா. சீவலமாறன், அதிவீரராம பாண்டியன். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான இணை. இதுதான் தவறான இணை. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 60. கொஸ்டின் நம்பர் பாருங்கள். பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்போ பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கட்சி கொடி, கட்சி கொடி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர். அதாவது நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முத்துசாமி. நான் முத்துசாமி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 62 பொறுத்துக. அடுத்த கொஸ்டின் 62 பொறுத்துக. பாருங்க. அரும்பு, ஓகேங்களா. அரும்பு என்பது, ஓகேங்களா, புவியினுடைய தோற்ற நிலை. பூவின் தோற்ற நிலை, பூவினுடைய தோற்ற நிலை தான் அரும்பு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். 2வது போது. போது என்பது முனகை, பூவினுடைய விரித்தெடுக்கும் நிலை, பூவினுடைய விருத்தெடுக்கும் நிலை. அப்போ 2, 3. வி என்பது பூ விழுந்த பூ கீழே விழுந்த நிலை. அப்போ ஆன்சர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மல். செம்மல் என்பது பூ வாடின நிலை, பூ வாடின நிலை. அதுக்கு ஆன்சர் 4. அப்போ 2, 3, 1, 4 தான் இதுக்கு ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சி. ஆன்சர் இதுக்கு சி. நெய்தல் நிலத்திற்குரிய சிறுபொழுது யாது? நெய்தல் நிலத்திற்குரிய சிறுபொழுது யாது அப்படின்னா ஏற்பாடு தான். ஓகேங்களா. நெய்தல் நிலத்திற்குரிய சிறுபொழுது. அடுத்து 64 சொல்லும் பொருளும் தவறாக பொருந்தியுள்ளது. சொல்லும் பொருளும் தவறாக பொருந்தியுள்ளது. மண்ணுள் விளைஞர் ஓவியர் கரெக்டு, காரூர் நெய்பவர் கரெக்டு, மண்ணிட்டாளர் அப்படிங்கிறது சிற்பி. ஓகேங்களா. நடை அப்படிங்கிறது உயர்வு அப்படிங்கிறது தான், ஓகேங்களா, தவறாக பொருந்தியுள்ளது. தவறாக பொருந்தியுள்ளது. திருப்புகழ் நூலினுடைய ஆசிரியர் யார்? திருப்புகழ் அப்படின்னா அருணகிரிநாதர் தான் இதுக்கு ஆன்சர். திருப்புகழ் எழுதியவர் யாருன்னா அருணகிரிநாதர். அடுத்து 66வது கொஸ்டின். உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்புக்கும் ஒரு காரணமாகும் என்றவர். அதாவது உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பிற்கும் ஒரு காரணமாகும் என்றவர் யாருன்னா மு.கு. ஜெகநாத ராஜா. அடுத்து பாருங்க. தீவகம். தீவகம் என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? தீவகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டாங்கன்னா விளக்கு என்பது பொருள். தீவகம் என்பதன் சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டாங்கன்னா விளக்கு என்பது பொருள். அடுத்த கொஸ்டின் 68. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்னும் பாடல் வரிகளை பாடியவர் யார்? கவிஞர் கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்னும் பாடலை பாடியவர் யாருன்னா கவிஞர் கண்ணதாசன். அடுத்து பாருங்க. டெரிட்டரி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நிலப்பகுதி. டெரிட்டரி என்பது ஆங்கில சொல்லுக்கு இணையான நிலப்பகுதி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பொய்க்கால் குதிரையை யாருடைய காலத்தில், பொய்க்கால் குதிரையாட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது அப்படின்னா மராட்டியருடைய காலத்தில் தான் இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் தஞ்சாவூர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. தூது செல்ல காற்றை அனுப்பியதாக கூறப்படும் சிற்றிலக்கியம் எது? தூது செல்ல காற்றை அனுப்பியதாக கூறப்படும் சிற்றிலக்கியம் எதுனா தென்றல் விடும் தூது. தென்றல் விடும் தூது. அடுத்தது சுடுமண் சிலை. சுடுமண் சிலை என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர். சுடு மண் சிலை என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றவர் கந்தசாமி. கந்தசாமி. அடுத்து பாருங்க. 73வது கொஸ்டின். அதாவது குடிசிகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலஞ்சோம்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் கேடுகெட்ட இந்த சமுதாயத்திற்கு
என்றைக்கு விமோச்சனம்? தோழர்களே சிந்தியுங்கள் என்று எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா சிவஞானம். பா சிவஞானம் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க பெட்டட் PADENT என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா காப்புரிமை. அப்படின்னா காப்புரிமை என்பது பொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 75. அதாவது காடனுக்கும் கபிலனுக்கும் இலக்கண குறிப்பு. ஓகேங்களா. அப்போ இம்னு 2 வந்ததுக்குனால இதுக்கு பேர் எண்ணும்மை. இலக்கண குறிப்பு எண்ணும்மை. 76வது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தோகை. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கக்கூடிய நூல் நருந்தோகை. கூத்தாற்றுப்படை என அழைக்கக்கூடிய நூல் மலைபடு கடாரம். மலைபடு கடாம். இது ரெண்டுமே சரியான ஆன்சர். அதாவது வெற்றி வேர்க்கை என்னும் அடைமொழி கொண்ட நூல் நருந்தோகை, கூத்தாற்றுப்படை என்று அழைக்கக்கூடிய நூல் மலைபடு கடாம். அப்போ ரெண்டுமே ஆன்சரு சரியான ஆன்சர். இதுக்கு ஆன்சர் சி. அடுத்தது பாருங்கள் 77வது கொஸ்டின் மின்னணு புரட்சிக்கு காரணமாக இருந்த ஆண்டு. மின்னணு புரட்சிக்கு காரணமாக இருந்த ஆண்டு 1980. மனிதன் உணவின்றி எத்தனை வாரம் உயிர் வாழ முடியும்? மனிதன் உணவின்றி எத்தனை வாரம் உயிர் வாழ முடியும் அப்படின்னா 5 வாரம் உயிர் வாழலாமா. அடுத்தது மகரந்தத்தூளை சுமந்து கொண்டு மனத்தை என்ற கவிதை வரிகளை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை என்ற கவிதை வரிகளை இயற்றியவர் யாருன்னா பாரதியார். அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்கள். சேமிப்பு தொகை 7.5 லட்சம். எத்தனை லட்சம்? 7.5 லட்சம் ரூபாய் மாணவர்களுக்காக கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர் யார் அப்படின்னா பா சிங்காரம். பா சிங்காரம் தான் 7.5 லட்சம் கல்விக்காக கொடுத்துருக்கிறாரு. வீணை கலைஞராக என் தாயே எனக்கு முதல் குரு என்றவர் யார் அப்படின்னா MS சுப்புலட்சுமி. MS சுப்புலட்சுமி தான் வீணை கலைஞராக என் தாயே எனக்கு முதல் குரு என்றவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 82வது கொஸ்டின் மாண்புமிகு வாஜ்பாயிடம் ஸ்திரீ சக்தி புஷ்கர் விருது பெற்றவர் யாருன்னா மாதவி. அதாவது சின்ன பிள்ளை தான் இந்த ஸ்திரீ சக்தி புஷ்கர் விருதை பெற்றார். யார்கிட்டால? வாஜ்பாயிடம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா. பொறுத்துக்க. என் கதை நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். அப்போ 2 கமா. எனது போராட்டம்னு பார்த்தீங்கன்னா மா சிவஞானம். ஓகேங்களா. கமா 3. அடுத்தது காலத்தின் சுருக்கான வரலாறு. இந்த நூலை எழுதுறது பார்த்தீங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிங். ஆன்சர் 1. அடுத்து பச்சை நிழல் அப்படிங்கிறது உதய சங்கர். இப்போ 4. அப்போ 2 கமா 3 கமா 1 கமா 4. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 34வது கொஸ்டின் பாஞ்சாலி சபதத்தை பாடிய பாரதி என்ற புதினத்தை படைத்தவர் யார் அப்படின்னா வளர்மதி தான் அந்த புதினத்தை படிச்சிருக்கிறாரு. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற புதினத்தை படைத்தவர் யாருன்னா வளர்மதி. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை தான் சொல்லின் செல்வர். அடுத்து பாருங்கள் 86வது கொஸ்டின் அதாவது வளர்மதி ராஜம் கிருஷ்ணன் மேலாண்மை தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டி நூல் எது? ஓகேங்களா. வேளாண்மை தொழிலாளர்களினுடைய உழைப்பை சுட்டுப்படுத்தி காட்டிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேற்றில் மனிதர்கள். பேருக்கு நீ 2மே ஆன்சர். அதாவது சி, ஏ மற்றும் பி. மகசோசா விருது பெற்ற முதல் இசைக்கலைஞராக MS சுப்புலட்சுமிக்கு எந்த ஆண்டு இவ்விருது வழங்கப்பட்டது அப்படின்னா 1974 தான் MS சுப்புலட்சுமிக்கு இசைக்கலைஞர் மகசோசா விருது கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 88.
மேகனா, மோகன, அதாவது மோகனங்கிறது சரஸ்வதி 7 வயதாக இருக்கும்போது தனது முதல் பரதநாட்டிய அரங்கம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தான் நடைபெற்றதாம். மோகன அல்லது பால சரஸ்வதி 7 வயதாக இருக்கும்போது தனது முதல் பரதநாட்டிய அரங்கம் எங்கு நடைபெற்றதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம். தமிழில் தோன்றிய முதல் அகராதி, தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுரகராவதி. எழுதியவர் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தான் தமிழில் தோன்றிய முதல் சதுரகராதியை எழுதியிருக்கிறார். அடுத்த கொஸ்டின் 90வது கொஸ்டின். இங்கு நகரப்படும் பேருந்து நிற்குமா, இங்கு நகரப்படும் பேருந்து நிற்குமா என்னும் வழிப்போக்கர்கள் கேட்டது டேஸ் வீணா. அதே அங்கே நிற்கும் என்ற மற்றொருவர் கூறியது டேஸ் விடை. ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அறிவினா சுட்டு விடை. இனிக்கும் நினைவுகள் என்னும் கவிதையை எழுதியவர், அதாவது இனிக்கும் நினைவுகள் என்னும் கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழில் முதல்வன் தான் இந்த கவிதையை எழுதியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 92வது கொஸ்டின். ஆலந்து மேலே குவளை குளத்துள வாளின் நொடிய குரங்கு என்னும் வரிக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா மயிலைநாதர் தான். ஓகேங்களா, வரிக்கு உரை எழுதியவர் யாருன்னா மயிலைநாதர். செய்யுளிசை அளபடையின் வேறு பெயர் என்ன? செய்யுளிசை அளபடையினுடைய வேறு பெயர் என்னன்னா இசை நிறை அளபடை. செய்யுளிசையின் வேறு பெயர் என்னன்னா இசை நிறை அளபடை. அடுத்து பாருங்க 94வது. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கும் முன்பாக மறுக்க பரிமாற்றப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. ஓகேங்களா, அது சொன்னது யாருன்னா அம்சா பிரியா. இட்டதோர் தாமரை இதழ் விரிந்திருத்தல், அதாவது இட்டதோர் தாமரை இதழ் விரிந்திருத்தல் என்னும் வரியை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் இந்த வரியை பாடியிருக்காரு. அடுத்து வினா விடை எத்தனை வகைப்படும்? அப்போ வினா பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். தேம்பாவணியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? தேம்பாவணியில் எத்தனை பாடல்கள் இருக்கு? 36 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா. 98வது கொஸ்டின். எம்எஸ் சுப்புலட்சுமி இதில் எஸ் என்பதன் பொருள் என்ன? எஸ் என்பதன் பொருள் என்னன்னா சண்முக வடிவு. அதாவது எம்எஸ் சுப்புலட்சுமி இதில் எஸ் என்பது ஓகேங்களா சண்முக வடிவு. அடுத்து 99வது கொஸ்டின். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா திருவிக்கா தான் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டவர். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க பெப்பர் என்னும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு. ஓகேங்களா ஜப்பான். ஓகேங்களா. இதோட 10th தமிழ் முடிஞ்சது. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா. அதாவது நான் பேசுகின்ற வார்த்தைகள் ஓகேங்களா ஏதாவது இறைச்சலாக இருந்துச்சுன்னா சாரி. ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.